ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பாஸ்தா டிஃபன் ரெசிபி பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சேர்க்குறதுனால நம்ம பாஸ்தா போட்டு வேக வைக்கிறப்ப அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போது பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேங்க. இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேலே வெந்ததுன்னா அது ரொம்ப குழஞ்சிடும். பாஸ்தா குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் 8 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து வேக வச்சதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் 3/4 பாகம் வெந்தால் போதும். அப்போ தான் அந்த பாஸ்தாவோடு சேர்த்து நம்ம வெங்காயத்தை கடித்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவு வெந்தால் போதும். என்ன டிஃபன் செய்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோன்னா டக்குன்னு இதை எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இது கூட 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி நான் இப்போ இடித்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே ஒரு பெரிய தக்காளி நான் பொடியாக கட் பண்ணது இதில் சேர்த்துருக்கேன். நான் நல்லா பொடியாக கட் பண்ணி மசிச்சிட்டேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கூட 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பாஸ்தா உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் இந்த பேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தாவை சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ ஈவினிங்கும் செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.